ஹாய். ஸோ நீங்க டெய்லி மேக்கப் பண்றவங்களா? மேக்கப் பண்ண ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ஸோ நான் உங்களுக்காக ஒரு 6 டிப் எடுத்துட்டு வந்திருக்கேன் செல்ஃப் க்ரூமிங்காக. ஸோ நான் உங்க மௌலி ஃப்ரம் ஆர்ட் ஆர்கிடெக்ட் ஸ்டுடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நம்ம வந்து ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கணும். எப்பவுமே மாய்ஸ்சரைசிங்கா இருக்கணும். ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நம்ம வந்து ரொம்ப ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன், ரொம்ப வந்து வெயிட்டான ஃபவுண்டேஷன் போடாம, ரொம்ப லைட் கவரேஜ் ஃபவுண்டேஷன் லைட்டா போட்டா போதும். ஸோ லைட் வெயிட்டட் ஃபவுண்டேஷன் போட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பெட்டர் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபவுண்டேஷனே நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலா வந்து பிபி கிரீம் அண்ட் சிசி கிரீம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் அதை விட பெட்டரா நீங்க ரிசல்ட் பார்ப்பீங்க. ஸோ டெய்லி யூஸுக்காக ஃபவுண்டேஷன் அவாய்ட் பண்ணிட்டு பிபி கிரீம், சிசி கிரீம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிப் டூ பார்த்தீங்கன்னா ப்ளஷ் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஷ் வந்து செலக்ட் பண்ணிட்டு, அந்த ப்ளஷ் வந்துட்டு ரொம்ப வந்து லைட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஃபேஸ் வந்து இன்னும் வந்து நல்லா சப்பியாகவும் காட்டும். ஸோ ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு சப்பியா காட்டணும்னா ப்ளஷ் நிறையா போட்டு ஸ்மச் நல்லா பண்ணி விட்டுருங்க. இல்லை நல்லா வந்து ஃபேஸ் வந்து நல்லா ப்ளம்பியா இருக்கு அப்படின்னா வந்து பெட்டர் ப்ளஷ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ டிப் 3 என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐப்ரோ இல்லைன்னா வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஐப்ரோ வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து ரொம்ப 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 அழகான ஒரு விஷயம் என்னன்னா ஐப்ரோ தான். ஐப்ரோ வந்துட்டு என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு ஐப்ரோ வந்துட்டு லைட் ப்ரௌன் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப நேச்சுரல் லுக்கா இருக்கும். ஸோ வந்து நீங்க வந்து உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப நேச்சுரல் லுக்கா காட்டுறதுக்கு லைட் ப்ரௌன் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். ரொம்ப அதிகமா ஒரு ஐப்ரோவை போட்டு நல்லா வரைகிற மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த நேச்சுரல் லுக் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஐப்ரோ முடிஞ்சதுக்கு அப்புறம் டிப் 4 என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்மளோட ஐலாஷஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப வந்து லைட் வெயிட்டட் ஹைலாஷஸ் நீங்க போகாம அது போனா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வந்து ஹை வெயிட்டடா ஒரு லைக் வந்து இப்போ நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றீங்க அப்படின்னா அது போற அளவுக்கு இருந்தா போதும். ரொம்ப வந்து அது போகாத மாதிரி நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஐலாஷஸ் போகாத மாதிரி ஐலாஷஸ் போட வேண்டாம். ஸோ இது என்னோட சஜஷன். ஸோ டிப் 5 என்ன பார்த்தீங்கன்னா லிப்ஸுங்க. லிப்ஸ் இல்லைன்னா வேறு எதுவுமே இல்லை. ஸோ லிப்ஸை வந்து அழகாக நம்ம வந்து ஷேப் பண்ணணும். அழகாக ஷேப் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட லிப்ஸ், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப் பாம் மஸ்ட்டுங்க. லிப் பாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து லிப்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் கொண்டு வந்து விடும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் வந்து லிப் பாம் போட்டதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் அண்ட் எந்த லிப்ஸ்டிக் வேணாலும் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து உங்கள் லிப்ஸ்டிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப் 6ங்க. டிப் 6 என்ன அப்படின்னா, இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஒரு செட்டிங் ஸ்ப்ரே பண்ணாமல் நல்லா இருக்குமா, நம்ம மேக்கப் நிற்காம இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ ஜஸ்ட் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேக்கப் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து டெய்லியும் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை காலேஜ் போகிறீங்க இந்த மாதிரி போகிறீங்க, டெய்லியும் உங்களோட ரொட்டீன் ஒர்க்குக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு 6 டிப்பை மெயின்டைன் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். ஸோ பாய் அண்ட் டேக் கேர். நான் இன்னொரு டிப்பில் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.